இந்த வீடியோவில் 10th சிவிக்ஸ் மத்திய அரசு அப்படிங்கிற பாடத்தில் உள்ள மிக முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 55 வினாக்கள் வரும். இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? 79 முதல் 122 வரை. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 76. மாநிலங்களவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும்? 30 வயது. மாநிலங்களவையின் தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும்? 15%. நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ எதற்கு அதிகாரம் இல்லை? மாநிலங்களவை. ராஜ்யசபாவில் இந்தியாவில் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 238 பேர். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி வர எத்தனை ஆண்டுகள்? உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருத்தல் வேண்டும்? 5 ஆண்டுகள். இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? 65 வயது வரை. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை: மக்களவைக்கு 39 பேர், மாநிலங்களவைக்கு 18 பேர். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? 100. மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எது? நாடாளுமன்றம். இந்திய அரசின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? மத்திய அரசு. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரினாலேயே மேற்கொள்ள வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 77. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார்? ஜவஹர்லால் நேரு. கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமனம் செய்கிறார்? 12 பேர். மத்திய அரசின் தலைமையகம் எங்கு காணப்படுகிறது? புதுடெல்லி. எந்த சட்டப்பிரிவின்படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? 61. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கிய சட்டப்பிரிவு எது? 53 2. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? இதுவரை 9 முறை. கலைக்க முடியாத நிரந்தர அவை எது? மாநிலங்களவை. இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதி யார்? குடியரசுத் தலைவர். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட எதற்கு அதிகாரம் உள்ளது? நாடாளுமன்றம். நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? 14 நாட்கள். இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1950. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? 1969 ஆண்டு. ரிட்ரீட் கட்டிடம் எங்கு அமைந்துள்ளது? சிம்லா. அரசியலமைப்பின் தொடக்கத்தில் எத்தனை நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது? 8 நீதிபதிகள்.
நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 72. மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்? சபாநாயகர். குடியரசுத் தலைவருக்கு உதவிட பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 74 1. மத்திய அமைச்சர்கள் எத்தனை தர நிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 3. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது உடையவராக இருத்தல் வேண்டும்? 25 வயது. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 552 பேர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுபவர் யார்? பிரதமர். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். எந்த அவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? மக்களவை. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருத்தல் வேண்டும்? 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் 5 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் இருத்தல் வேண்டும். துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க எத்தனை நாட்களுக்கு முன்பு அறிவிப்பை வழங்க வேண்டும்? 14 நாட்களுக்கு முன்பு. சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் யார்? பிரதமர். இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? 52 முதல் 78 வரை. நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? 63. மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உள்ள அமைப்பு எது? உச்சநீதிமன்றம். மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள்? 1/3 பங்கு உறுப்பினர்கள். பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? 78. ராஜ்யசபா எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 250 உறுப்பினர்கள். துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என கூறும் சட்டப்பிரிவு எது? 66 1. குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறும் சட்டப்பிரிவு எது? 361 1. மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை மத்திய நிதி அமைச்சர் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்பு எங்கு சமர்ப்பிக்கிறார்? மக்களவையில். அவ்வளோதான்.